Hi friends, இன்னைக்கு ராகி சேமியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல இன்ஸ்டன்ட் ராகி சேமியா எடுத்துக்கலாம். சேமியா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு 2 நிமிஷம் விட்டுறலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற விட்டுறலாம். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா பொரியட்டும். 3 வத்தல் கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பெருசாக கட் பண்ணியிருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு பெரிய தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ராகி சேமியாவை அதில் நல்லா உறுத்து போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். இப்போ ராகி சேமியா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ராகி சேமியா எடுத்து வச்சுருக்கேன். அதில் நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பூவையும் துருவி மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.